மீதியில் வெண்டங்காய் பொரியல் பண்ணிக்க போகிறேங்க. 1/4 கிலோ வெண்டங்காய் எடுத்துருக்குறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் தேவையான அளவு. ஒரு மிளகாத்தூள் போட போனால் நான் ஒரு மிளகாய் போட்டால் போகுது. வெண்டங்காய் பொரியலுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். வளவளப்பாக இருக்கும், அதனால் நம்ம இது வெண்டைக்காய் மட்டும் தனியாக வதக்கி எடுத்துக்கலாங்க. வெண்டங்காய் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சுங்க. வளவளப்பு போயிடுச்சுங்க. இப்போ நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம். எடுத்து தட்டில் மாற்றிக்கிறோங்க. பொரியல் செஞ்சுக்கலாம். வெண்டங்காய் பொரியல் பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோங்க. வடச்சட்டி காஞ்சிடுச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு பொரியட்டும். வரமிளகாய் ஒன்று போட்டுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் போடும், அதனால் ஒரு மிளகாய் மட்டும் போட்டிருக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. தக்காளி பழம் போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம். ஆனால் தக்காளி பழம் போட்டால் நல்லா இருக்கும். மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. வரமிளகாய் போட்டிருக்கிறோம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ வெண்டங்காய் நம்ம வதக்கி வச்ச வெண்டங்காயும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு டைம் தக்காளி பழம் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் ஒரு 1/4 மூடி திரி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்க. தேங்காய் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு நிமிஷம் வதக்கினா அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாங்க.